வைகளும் எண்ணில் நல்லகதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணின் நல் அகதுறும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்தது. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகம் உய்வை தரச் செய்த நால்வர் பற்றால் எம் உயிர் துணையே. குருவருளையும் திருவருளையும் மனமொழி மிகளால் நினைந்து போற்றி மீண்டுமாக இந்த பிற்பகல் வேளையிலே சோளிங்கர் சைவ சித்தாந்த வாழ்வியல் பயிற்சி மையம் நடத்துகின்ற திருமந்திர தொடர் வகுப்பு திருப்பத்தூர் கிளை மையம் சிவமடத்தில் குழுமியிருக்கின்ற அமைப்பாளர் உள்ளிட்ட அத்துணை அன்பர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து பிற்பகல் சிந்தனையை தொடர்கின்றோம். சிவாய நம. அன்பர்களே, உணவு இடைவேளைக்கு முன்னதாக ஒவ்வொருவருடைய வாழ்நாளிலும் ஒரு 6 கண்டங்கள் இடை அரவுகள் இந்த காலச்சக்கரத்தின் கொடுமையாக அது இருக்கின்றது என்று சொல்லி, ஆகவே அதனை உணர்ந்து யோகத்தை தொடங்க வேண்டும் என்று நம்முடைய திருமூலர் வலியுறுத்தி பேசுகின்றார். அப்படி யோகத்தை தொடங்குவதற்கு எப்படி யோகம் செய்ய வேண்டும், எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் என்கிற செய்தியை அடுத்து வரக்கூடிய திருமந்திரத்திலே பேசுகின்றார். 6ம் 20க்கு 5 3க்கும் தேரும் 2 20ஓடு 6 இவை கூறும் மதி ஒன்றினுக்கு 27 வேறு பதி அங்கன் நாள் விதித்தானே என்று பேசுகிறார். 6ம் 20க்கு 5 3க்கும் தேரும் 2 20ஓடு 6 இவை கூறும் மதி ஒன்றினுக்கு 27 வேறுபதி அங்கன் நாள் விதித்தானே என்று பேசுகிறார். அதாவது யோகம் தொடங்குகின்ற போது முதல் 6 திங்களுக்கு, முதல் 6 மாதத்திற்கு தனித்தனியாக 20 நாள்களும், ஒரு மாதத்திற்கு 20 நாள்கள் யோகம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து 3 திங்கள், 6 திங்கள் முடிந்தவுடனே, 6 மாதம் முடிந்தவுடனே அடுத்த 3 மாதத்திற்கு தேரும் 2 20ஓடு 6 இவை. இப்போ அடுத்த 3 மாதத்துக்கு எத்தனை செய்யணும்னா 25. முதல் 6 மாதத்துக்கு 20 இல்லையா, அதன் 6ம் 20ன்னு இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அப்படி முன்ன 6க்கு 20 அப்படின்னு பார்த்துக்குங்க. 6க்கு முதல் 6க்கு 20, 20க்குங்கிறத 6க்கு 20 அப்படின்னு பார்த்துக்குங்க. 6க்கு 20 முதல் 6 மாதத்திற்கு ஒவ்வொரு மாதமும் 20 நாட்கள். அதுக்கு அடுத்தது 3க்கு 5, அந்த 6 மாதம் கழித்து அடுத்த 3 மாதத்துக்கு ஒரு மாதத்திற்கு 25, ஒரு மாதத்திற்கு 25. அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்த 2 மாதம் தேரும் 2 இல்லையா. இப்போ 6 ஒரு 3 9 மாதம் போயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த 2 மாதத்துக்கு 26 நாட்கள். கடைசியாக இருக்கிற ஒரு மாதம் 12 மாதத்தில் இப்போ 11 மாதம் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு மாதம் இருக்கு இல்லையா, அந்த எஞ்சி இருக்கின்ற ஒரு திங்களுக்கு 27. வேறு பதி அங்கன் நாள் விதித்தானே என்று சொல்லுகிறார். இப்படி யோகம் பயில்வதற்குரிய நாள் கணக்காக ஒவ்வொரு மாதத்திற்கும், அதாவது முதல் 6 மாதத்திற்கு 20 நாட்களாகவும், அதனை தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதத்திற்கு 25 நாட்களாகவும், அதனை தொடர்ந்து வரக்கூடிய 2 மாதத்திற்கு 26 நாட்களாகவும், அதை எஞ்சி இருக்கின்ற அந்த 12வது மாதத்தில் 27 நாட்களாகவும் யோகத்தை தொடங்க வேண்டும், யோகம் இருக்க வேண்டும் என்று
இப்படி உலகியலுக்கு நாள் கணக்கை வைத்தது போல இல்லையா, வேறு பதி அப்படின்னு சொன்னால் உலகியலுக்கு வேறாக வகுத்தது போல யோகத்திற்கும் வேறாக வகுத்து வைத்திருக்கின்றான் இல்லையா. அப்படி இறைவன் வகுத்த இந்த நாளில் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த யோகம் புரிய வேண்டும் என்று சொல்கிறார் இல்லையா. அப்போது 20 நாட்கள் யோகம் செய்து 20 நாட்கள் யோகம் செய்யணும். அப்புறம் 10 நாட்கள் என்ன பண்ணணும், ஓய்வு கொடுக்கணும். 10 நாட்கள் ஓய்வு கொடுக்கணும். திரும்ப 20 நாட்கள் யோகம் பயிலணும். திரும்ப 10 நாட்கள் என்ன பண்ணணும், ஓய்வு. இந்த மாதிரி 6 மாதம். 6 மாதம் முடிந்த உடனே அடுத்த 3 மாதத்துக்கு 25 நாட்கள் யோகம், 5 நாள் ஓய்வு. அந்த மாதிரி ஒரு 3 மாதம். அதுக்கு அடுத்தது 9வது மாதத்திலிருந்து 10வது மாதத்திலிருந்து 26 நாள், 4 நாட்கள் தான் ஓய்வு இல்லையா. 12வது மாதம் 27 நாட்கள் யோகம் இருக்கணும், 3 நாட்கள் தான் ஓய்வு இருக்கணும். அந்த மாதிரி பகுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். பதி என்பது இங்கே சிவனை குறிக்கும் இல்லையா. ஆகவே இறைவன் இப்படி யோக கணக்கை வகுத்து வைத்திருக்கின்றான் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக விதித்த 28 3 அறையாக தொகுத்தறி 33 தொகுமின் பதித்தறி 18 பார் ஆதிகள் நாள் உதித்து அறி 3 2 1 முறையே என்று பேசுகிறார். யோகத்தில் நிற்க விரும்புகின்ற மாணவனே, நீ விதித்த 28 3 அறையாக, அதாவது அசுத்த தத்துவங்கள், அசுத்த தத்துவங்களில் 3 நீங்களாக 28 சுத்த தத்துவம் 5 என்ன தத்துவ விளக்கத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யோகம் பயிலக்கூடியவர்கள். அதுக்காக இப்படி சொல்றாரு. இப்போ அசுத்த தத்துவங்கிறது என்னன்னு சொன்னால் வித்யா தத்துவமோ ஆன்ம தத்துவமோ ரெண்டும் சேர்ந்து தான் அசுத்த தத்துவம் இல்லையா. அந்த வித்யா தத்துவத்தில் அதாவது மாயை புருடன், வித்யா தத்துவத்தில் மாயையும் புருடனும். அதுக்கடுத்தது சித்தம், எது சித்தம், எதில் ஆன்ம தத்துவத்தில் சித்தம். இந்த 3 தத்துவங்கள் நீங்களாக 31 தத்துவத்தில் 3 போயிடுச்சுன்னு சொன்னால் எத்தனை, 28. இந்த 28ஓடு புரியுதா, சுத்த தத்துவம் 5, சுத்த தத்துவம் 5 புரியுதா, தொகுத்து அறி 33 தொகுமின். அப்போ 28 தத்துவம் அசுத்த தத்துவங்கள். இப்போ 33 தத்துவம் தொகுக்கணும்னு சொன்னால் இன்னொரு 5 தத்துவம் சேர்க்கணும். அந்த 5 தத்துவங்கள் எதுன்னு சொன்னால் சுத்த தத்துவங்கள். அது எது, சுத்த தத்துவங்கள். இப்போ இந்த முதல் வரியில் இருக்கு பார்த்தீங்களா, விதித்த 28 3 அறையாக, 3 அறையாக. இங்க 3 அறையாகன்னு சொன்னா 3 நீங்களாக, அறையாகன்னா நீங்களாக என்று பொருள். அப்போ 3 நீங்களாக என்னென்ன 3, மாயை, புருடன், சித்தம், இந்த 3 நீங்களாக. அப்புறம் தொகுத்து அறி 33, இந்த 28ஓடு 5 சேர்த்து 33ஆக தொகுமின். அது என்ன 3 அப்படி, என்ன 5 அப்படின்னு சொன்னா சுத்த தத்துவங்கள் 5, சுத்த தத்துவங்கள் 5 சேர்த்து தத்துவம் 33 என வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். தத்துவம் 33 என வைத்துக்கொள். இந்த தத்துவங்களில் பதித்து அறி 18, பதித்து அறி 18. இந்த தத்துவங்களில் இந்திரியங்கள் 10, இந்திரியங்கள் 10 என்னென்ன, ஞான இந்திரியங்கள் 5, கண்ம இந்திரியங்கள் அது 10. அதுக்கடுத்து 8ங்கிறது என்ன, சூக்கும தேகமாக வரக்கூடிய தன்மாத்திரைகள் 5,
தன்மாத்திரைகள் 5. அதுக்கு அடுத்தது ஏற்கனவே எது? தன்மாத்திரைகள் சூக்கும தேகம் எதெல்லாம் வருங்கய்யா? புரியட்ட காயம் அப்பப்போ மறந்துடுறோமே. மனம், புத்தி, அகங்காரம் 3, தன்மாத்திரைகள் 5. அதுதான் என்னது? சூக்கும தேகம். அதுதான் என்னது? சூக்கும தேகம். ஆக அது எத்தனை தத்துவம்? 8 தத்துவம். அதை தான் சொல்றாரு. 10 என்பது இந்திரியங்கள், 8 என்பது சூக்கும தேகம் இல்லையா? இந்த 8 இவைகளையும் இல்லையா 33 தத்துவங்களை தொகுத்து அதில் பொருந்தி இருக்கக்கூடிய இந்திரியங்கள் 10, சூக்கும தேகம் 8 இல்லையா? இவைகளையும் அதுக்கடுத்தது பாராதினால் இல்லையா? பூமி, பூமி முதலான இல்லையா பூதங்கள், பூமி முதலான பூதங்கள். அப்போ பார் 1 மற்ற 4 பூதங்கள் இல்லையா? இந்த 5 பூதங்களையும் இந்த உடம்புக்குள்ளாக இவையெல்லாம் அடங்கி இருப்பதாக பாவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்றார். யோகம் பயில்வதற்கு இவையெல்லாம் அடங்கி இருப்பதாக பாவித்துக்கொள். எதுல? இந்த உடம்புல இவை அடங்கி இருப்பதாக பாவனை செய்து கொள் இல்லையா? பாவித்து கொண்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? பாராதிகள் நாள் உதித்தறி 3, 2, 1 முறையே என்று பேசுகிறார். உதித்தறி 3, 2, 1 முறையே என்று பேசுகிறார். இங்க 3 என்பது 3 நாடிகள். என்னென்ன நாடி? இடநாடி, வளநாடி, நடுநாடி இல்லையா? 2 என்பது இல்லையா திருவருளும் சிவமும், திருவருளும் சிவமும் 2 இல்லையா? இவற்றோடு ஒன்றி இருக்க வேண்டும். எப்படி ஒன்ற வேண்டும்? முறையாக ஒன்றி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ யோகம் பயிலுவதற்கு இந்த உடம்பு தத்துவ கூட்டமாக இருக்கக்கூடிய இந்த உடம்புகள்ல இவையெல்லாம் இருப்பதாக பாவித்து இந்த 3 நாடிகளையும் துணை கொண்டு, இந்த 3 நாடிகளின் துணை கொண்டு சிவசக்தியோடு ஒன்றி இருக்க வேண்டும், சிவசக்தியோடு ஒன்றி இருக்க வேண்டும் என்று பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக முறை ஆய்ந்து முயன்றிலர் ஆகில் இறை யார்க்கும் இருக்க அரிது, மறையது காரணம் மற்றொன்றும் இல்லை, பறையறை யாது பணிந்து முடியே, பறையறையாது பணிந்து முடியே என்று பேசுகிறார். முறை ஆய்ந்து முயன்றிலராகில் இறை யார்க்கும் இருக்க அரிது என்று இந்த திருமந்திரத்தில் ரொம்ப யோகம் பயில்வதற்குரிய முறையாக செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ தகுந்த குருநாதரை அண்டி அந்த குருநாதர் வழிகாட்ட நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் யோகம் பயில வேண்டும். நான் சொல்றது இந்த யோகா குரு இல்லை, திருமுறை சொல்லுகின்றது நம்ம ஊரில் இருக்கிற யோகா குரு அல்ல இல்லையா? சிவயோகம் பயிலுகின்ற யோக குரு, சிவயோகம் பயிலுகின்ற யோக குரு. அப்படி பார்த்தோம்னா இப்போ யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, இருக்கிற மாதிரி தெரியல. பதஞ்சலிங்கிறது அதாவது இப்போ திருமூலர் தமிழில் யோக நூல் செய்தது போல வடமொழியில் யோக நூல் செய்தவர் பதஞ்சலி. புரியுதுங்களா? பேராசிரியர் அந்த யோகம் கூட திருமூலர் சொல்லுகின்ற யோகம் இல்லை, அந்த யோகம் கூட திருமூலர் சொல்லுகின்ற யோகம் இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா திருமூலர் சொல்லுகின்ற அந்த கருத்துக்கு அவங்க கொஞ்சம் மாறுபட்டு தான் நிற்கிறாங்க, அவர்கள் மாறுபட்டு தான் நிற்கிறாங்க. அதனால் இந்த யோகம் அதுக்கு பொருத்தமாக அமையலை. புரியுங்களா? ஏன்னா தவறாக எடுத்துக்கூடாது, அவங்கெல்லாம் பெரிய ஞானிகள் தான், இல்லைன்னு சொல்லலை.
புரியுதுங்களா? இல்லை இல்லை, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா எப்படி மாறுபடுறாங்கன்னு சொல்ல வரேன் நான். அதாவது ஏற்கனவே நான் பலமுறை இந்த யோகத்துடைய தொடக்கத்தில், இந்த யோக தந்திரம் தொடங்கும் போது சொன்னது போல, இப்போ மனவளக்கலை மன்றத்தில் அவங்களுடைய முக்கியமான அந்த காயகல்ப பயிற்சிங்கிறதெல்லாம் அவங்ககிட்டையும் இருக்குது. இந்த காயகல்ப பயிற்சி தான் இப்போ காய சித்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாம் திருமூலர் சொல்லுகின்ற காய சித்தி உபாயங்கிறது என்னது, அவங்க சொல்கிற காயகல்ப பயிற்சி. இப்போ நாம் இவ்வளோ நேரம் படித்தோமே, இதில் அவங்க சொல்லுகின்ற காயகல்பத்துக்கு பொருத்தமாக இருக்கான்னா பொருத்தமாக இல்லை. புரியுதுங்களா? அதே மாதிரி குண்டலினி யோகா பயிற்சி அவங்க சொல்லுகின்ற இன்னொரு பயிற்சி, குண்டலினி யோகா பயிற்சி. அந்த பயிற்சியும் கூட திருமூலர் சொல்லுகின்ற கருத்துப்படி அமையல. திருமூலர் சொல்லுகின்ற கருத்துப்படி இப்போ இதை எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னால், அவங்கெல்லாம் பெரிய, அதாவது உலகம் முழுக்க இந்த பயிற்சி கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அதில் எத்தனை பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அது ஆராய்ச்சிக்கெல்லாம் போக வேண்டாம். ஆனால் இவர்கள் எல்லாருமே திருமூலரை உள்வாங்கி செய்யவில்லை. திருமூலரை உள்வாங்கி செய்யவில்லை. அதே மாதிரி பதஞ்சலியையாவது உள்வாங்கி யோகா பண்ணியிருக்கிறாங்களான்னு சொன்னால் அதுவும் இல்லை. நம்ம பதஞ்சலி யோகாவை நாம் தவறுன்னு சொல்லலை, அது குறைத்து நாம் மதிப்பிடலை. பதஞ்சலி என்ன, பதஞ்சலியும் இறைவனுடைய அருளை பெற்ற ஒரு அடியாறு. திருமூலர் எப்படி தமிழில் யோகத்தை பற்றி பேசியிருக்கிறாரோ அதுபோல் அவர் வடமொழியில் பேசியிருக்கிறார். கருத்து ஒன்றாக தான் இருக்கு, மொழி தான் வேற. கரெக்டு. அப்படின்னா பதஞ்சலியும் அவங்க உள்வாங்கலன்னு அர்த்தம். ஏன்னா பதஞ்சலி யோகா, பதஞ்சலியினுடைய வடநூல் எனக்கு தெரியாது, புரியுங்களா? ஆனால் பெரும்பாலும் இந்த கருத்து ஒட்டி தான் இருக்கும், திருமூலர் கருத்து ஒட்டி தான் இருக்கணும். அது மாறி இருக்காது, மாறுபட்டு இருக்காது. ஏன்னா ஒருவேளை இடைச்செருகளாக ஏதாவது திரித்திருந்தால் ஒழிய பெருமான் எப்பொழுதுமே இந்த ரெண்டையும் ஒரு சேர தான் வச்சு பார்க்கிறான் இல்லையா? வடமொழியும் தென்மொழியும் ஒருங்கே வைத்து தான் பார்க்கிறோம். நாமத்தான் இந்த வடமொழியாளர்கள் பண்ணுகின்ற அந்த இதனால அனர்த்தத்தினால தான் வடமொழிக்கு மேலே ஒரு வெறுப்பு உண்டாகும் மாதிரி செய்கிறார்களே தவிர நாம் எந்த மொழியும் வெறுக்கலை, எந்த மொழியும் வேண்டான்னு சொல்லலை, புரியுதுங்களா? ஏன்னா எல்லா மொழிகளும் யாரால் கொடுக்கப்பட்டது? இறைவனால் அருளப்பட்டது. ஆகவே அதில் நாம் குறை சொல்வதற்கோ வெறுப்பதற்கோ வாய்ப்பு இல்லை. ஆனால் இடையில் இந்த முழுமையாக புரிந்து கொள்ளாமல், அதை உள்வாங்கி கொள்ளாமல் இந்த பயிற்சி கொடுப்பதனால தான் இந்த தகராறுகளும் தாறுமாறா விளைகின்ற நிலையும் ஏற்படுது, புரியுதுங்களா? இப்போ ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்கிறேன். வேதாத்திரி மகரிஷியுடைய புத்தகம் ஒரு அடியார் என்கிட்ட கொண்டு கொடுத்தாங்க. அதாவது நான் சித்தாந்தம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கொண்டு காட்டினார் வேற ஒரு மையத்தில். மையத்தில்னு சொல்கிறத விட அவர் வீட்டுக்கு ஒரு முறை அழைச்சிருந்தாங்க, நான் போனோம். அப்போது நீங்கள் வகுப்பில் இன்றைக்கி பாடம் இந்த மாதிரி சொன்னீங்க, ஆனால் இந்த புத்தகத்தில் ஐயா இப்படி எழுதியிருக்கிறாரு, மகரிஷி இப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதில் என்ன எழுதியிருக்கிறாருன்னு சொன்னால், சிவாய நம என்று ஓதுவது உலகியல் பலனையும், நமசிவாய என்று ஓதுவது இறையியல் பலனையும் தரும். ஆகவே சிவாய நம என்று ஓதக்கூடாதுங்கிறார். அந்த புத்தகத்தில் அப்படி எழுதியிருக்கு. இப்போ நம்முடைய மனவாசகம் கடந்தார் இல்லையா, நம்முடைய உண்மை விளக்கத்தில் நம்முதலா ஓதின் நாடாது அருள் தெளிவாக சொல்கிறாரு. நம் முதலா ஓதின் நாடாது அருள். எல்லாம் இப்போ உண்மை விளக்கம் பாடம் படிச்சுட்டு இருப்பீங்க. என்ன அடியே நான் அந்த பாடத்துக்கு போகலை, புரியுதுங்களா? இப்போ நீங்களும் போகலையா? இப்போ தான் தொடங்குதா? ஏன்னா அடுத்த வகுப்பில் வரும்னு நினைக்கிறப்போ. இப்போ நான் முதலா ஓதின் நாடாது அருள் தெளிவாக சொல்லிட்டாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நாவை முதலாக வைத்து ஐந்தெழுத்தை ஓதினால்
இப்ப நாவை முதலாக வைத்து வரக்கூடிய 5 எழுத்து எது? நமசிவாய. நமசிவாய என்கிற 5 எழுத்து ஓதினால் அருள் நாடாது. தெளிவா சொல்லிட்டாரா? அந்த பாட்டினுடைய அந்த வெண்பாவுடைய நிறைவில் சொல்றாரு, சிம்முதலா ஓது நீ சென்று, சிம்முதலா ஓது நீ சென்று அப்படின்னு முடிக்கிறார் அந்த பாட்டை. அப்போ சி முதலாக சிவாய நம என்று ஓது என்று சொல்லுகிறார். அப்போ சிவாய நம என்று ஓதுவது திருவருளை கொடுக்கும், நமசிவாய என்று ஓதுவது உலகியலை தரும் சொல்லி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது சாத்திரம். இப்போ ஐயா என்ன பண்ணியிருக்கிறார், மகரிஷி என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கருத்தை அப்படியே உல்டாவாக எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் என்ன புத்தகம்னு எனக்கு தெரியல, ஆனால் அவங்க வெளியிட்ட புத்தகம் மகரிஷி எழுதியிருக்கிற புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா, குருராஜப்பேட்டையில் பாடம் நடத்தி இந்த காலத்தில். இப்போ இதை எதுக்கு இப்போ இந்த மாதிரி சொல்லும்போது அப்போ அவங்க என்ன ஆகலை, முழுசாக உள்வாங்கலை. அது அவங்கள நான் தவறு குறைன்னு சொல்லலை, அவங்க உள்வாங்கியிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும், உள்வாங்கியிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். புரியுதுங்களா? ஆகவே இதெல்லாம் இப்போ எல்லா யோகா மாஸ்டர்களுமே நான் சொல்கிறேன், ரவிசங்கர்ஜி உட்பட அவருக்கு அந்த வருத்தம் இப்போ இருக்குது. ரவிசங்கர்ஜிக்கு நாம் திருமூலரை படிக்கலைங்கிற வருத்தம் இருக்குது. இப்போ நாம் முழுமையான ஆள் இல்லைன்றது அவருக்கு தெரியுது, ஆனால் படிக்கணும்னு நினைக்கிறாரு. என்ன ஆகுன்னு சொன்னால் இப்போ உலகியல் ரீதியாக அந்த சுய கௌரவத்தை விட்டு இறங்க முடியல. புரியுதா? இப்போ அதுதான் பிரச்சனை. அவருக்கு தடையாக இருக்குது எதுன்னு சொன்னால், அவர் குரு கிட்ட படிக்க தயாராக இல்லை. இல்லை, அவர் படிக்க தயாராக இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு என் இடத்துல பாடம் சொல்லணும், அந்த மாதிரி ஒரு குரு தேடுறாரு. ஆனால் அவர் எதிர்பார்க்கிற குரு அது மரபு இல்லை அப்படின்னு மறுக்கிறாரு. இல்லை, இதெல்லாம் சிலதெல்லாம் இவ்வளவுதான் சொல்ல முடியும் இல்லையா? ஆகவே இப்போ இது எதுக்கு சொல்ல வரணும், இப்போ அவருக்கே தெரியுது நாம் இன்னும் திருமூலரை முழுசாக வாங்கலை, இப்போ இது நம்முடையது முழுமை அல்ல அப்படின்னு தெரியுது. அது மாதிரி எல்லாருமே இந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த யார் இன்னொரு யோகி இருக்கிறாரு, பதஞ்சலி யோகான்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவரு கூட பதஞ்சலியை முழுசாக வாங்கலை. ஏன்னா அவருடைய சில செய்திகள் கேட்கும்போது அது பதஞ்சலியினுடைய கருத்தா தெரியல. இப்போ என்ன ஆகுன்னு சொன்னால், ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். இப்போ குண்டலினி யோகா இதை உலகம் முழுக்க கொண்டு வந்தவர் தானே. எனக்கு வேதாத்திரி மறைந்த அன்னைக்கு ரொம்ப வருத்தம் எனக்கு இல்லையா. நான் என்னுடைய ஆதங்கத்தை அந்த வேதாத்திரி அன்பர்கள்கிட்ட பல பேர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். என்ன ஆதங்கம்னு சொன்னால், உலகம் முழுக்க குண்டலினி யோகாவை கொண்டு போய் சேர்த்த வேதாத்திரி மகரிஷிக்கு குண்டலினி ஏறலையே. உயிர் மருத்துவமனையில எல்லாம் பிரிஞ்சுது. எப்படி பிரிஞ்சிருக்கணும், தேதி குறிச்சு நேரம் குறிச்சு இல்லையா, குண்டலினியை ஏற்றி அப்படி பிரிஞ்சிருக்கணும். அப்படி பிரிஞ்சிருந்தா இல்லை, இப்போ சாதாரண ஒரு சாதாரண ஒரு பைத்தியக்கார மாதிரி இருந்தாருங்க அந்த அரக்கோணம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில். ஆனால் நான் அடியன் பார்த்ததில்லை, சொல்லுவாங்க. ஆமாம், அந்த கிழவனம்னு ஒரு ஊர், குருராஜப்பேட்டையிலேருந்து திருத்தணி போகிற வழியில். ஆமாம், அது பக்கத்தில் அந்த கிழவனம்னு சொல்லி அந்த ஊர், அந்த கிராமத்து பேர் கிழவனம். பக்கத்தில் இருக்கிற கண்டிகை பேர் எனக்கு அந்த என்ன கண்டிகைன்னு ஞாபகம் இல்லை. அந்த ஊரில் இல்லையா, கலெக்டர் முதற்கொண்டு எல்லாரையும் வரவழைச்சி குடியில் உட்காந்து சமாதி ஆனார் எல்லாரும் முன்னிலையிலும். அவர் ஒன்றும் பெரிய யோகா மாஸ்டர் கிடையாது, ஆசிரமத்தை வைக்கல, உலகம் முழுக்க பேர் வாங்கலை. அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பக்கத்தில் இருக்கிற ஊருங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் வேற யாருக்கும் தெரியாது, உலகமே தெரியாது, உலகத்துக்கே தெரியாது.
சுற்றி இருக்கிற ஒரு 4-5 ஊருக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் பாட்டுக்கு ஒரு மரத்தை அப்படி அந்த ஒரு பனை மரத்தை மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கும், அதில் தான் உட்காந்து இப்படியே பார்த்துட்டு இருப்பார். இல்லை அந்த மாதிரி இருப்பார் சாதாரண ஒரு ஆள். இப்போ அவருக்கு அந்த ஆற்றல் இருந்தது இல்லையா? இப்போ இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். நான் ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசியிருக்கிறேன். ஏன் அவருக்கு அந்த மாதிரி நடக்கலை? ஏன்னா மருத்துவமனையில் போயிட்டு உயிர் போயிருக்குதுன்னு சொன்னால் ரொம்ப வருத்தம் அது இல்லையா? அந்த மாதிரி போகக்கூடாது. இப்போ இது அதுக்கு தான் சொல்கிறேன், முறையாக பயில வேண்டும், முறையாக பயில வேண்டும். திருமூலர் சொல்றாரு, முறை ஆய்ந்து முறை ஆய்ந்து முயன்றிலர் ஆகில். அது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி குடியாத்தத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது அந்த தண்டி அடிகளை பற்றி பேசினேன். பெரிய புராண சொற்பொழிவு, தொடர் சொற்பொழிவு. அடுத்த வாரமும் கணநாத நாயனாரை பற்றியும் கூட்டுருவ நாயனாரை பற்றி அடியன் பேச இருக்கிறாங்க. அந்த தண்டி அடிகளை பற்றி பேசும்போது இல்லையா, தண்டி அடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருந்தவம் உடையார்னு சொல்லி சேக்கிழார் எழுதுறார். திருவாரூர் பிறக்கும் இல்லையா மாதவம் உடையார் அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்தில் சேக்கிழார் பேசுறார். அப்ப தவமுடையார் திருவாரூர் பிறக்கும் தவமுடையார் அப்படின்னு சொன்னா திருவாரூர்ல பிறக்கிறதுக்கே தவம் பண்ணியிருக்கணும். திருவாரூர்ல பிறக்கிறதுக்கே தவம் பண்ணியிருக்கணும். எல்லாரும் திருவாரூர்ல பிறந்துட முடியாது. அப்ப திருவாரூர்ல பிறக்கிறதுக்கே ஒரு தவத்தை பண்ணியிருக்கணும் அப்படின்னு பொதுவா நாம என்ன பண்ணணும், பொருள் கொள்றோம். ஆனா திருவாரூர் பிறக்கும் தவமுடையார் அப்படின்ற சொல்லுக்கு எப்படி பொருள் கொள்ளணும்னு சொன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை, திருவருளால உணர்த்தப்பட்டு பேசினது இல்லையா? திருவாரூர் பிறத்தல் என்பது ஒரு கோடு வேர்டு, இலக்கணத்தில் குழு குறின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டுமே புரிந்து கொள்வது போல பேசுகின்ற குறி, அதுதான் கோடு வேர்டுன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்றோம். புரியுதுங்களா? அது திருவாரூர் பிறத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா திருவாரூர்ல பிறக்கிறது இல்லை. திருவாரூர் பிறந்தார் எல்லாருக்கும் அடியேன். திருவாரூர் பிறந்தார் எல்லாருக்கும் அடியேன். யார் சொல்றாரு? நம்பியாரூர் சொல்றாரு. அப்ப திருவாரூர்ல பிறந்தார் அத்தனை பேருக்கும் அடியேன் என்று பொருள் கொள்ளக்கூடாது. அவருடைய பெருந்தன்மையாக நாம சொல்லலாமே தவிர அப்படி பொருள் கொள்ளக்கூடாது. நீங்க மட்டும் இல்லை, அடியானும் தான் சொல்றேன். அப்போ திருவாரூர் பிறத்தல் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடநாடியும் வளநாடியும் சந்திக்குது இல்ல, இடநாடியும் வளநாடியும் சந்திக்குது இல்லை. நான் ஏற்கனவே இந்த இடத்துல முதல் முறை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த யோகத்தந்திரம் தொடங்குகின்ற காலத்தில் சொல்லியிருப்பேன். இந்த சந்திக்கின்ற போது இந்த 2 நாடிகளும் ஏற்படுகின்ற உராய்வு இருக்கு இல்லையா, அந்த உராய்வு அங்கதான் அந்த சுவாதிஷ்டானத்தில் அந்த தீ பிழம்பு ஏற்படும், அந்த நெருப்பு ஏற்படும். அதுதான் மூலாதாரத்தில் 3 கனல். அந்த நெருப்பு ஏற்படுகின்ற போது இந்த 3 மடக்காக படுத்து கிடக்கின்ற அந்த பாம்பானது, என்ன பாம்பு? குண்டலினி என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பானது நிமிர்ந்து மேல் நோக்கி ஏறும், மேல் நோக்கி ஏறும். இப்படி நிமிர்ந்து ஏறுகின்ற இந்த நிலைத்தான் திருவாரூர் பிறத்தல்னு பேரு. இதுக்கு பேர் தான் என்னது? திருவாரூர் பிறத்தல். இது சிவ ஞானிகளிடையே இருக்கக்கூடிய ஒரு குறியீட்டு சொல்லு, கோட்வேர்டு. அப்ப திருவாரூர் பிறத்தல்ங்கிறது எல்லாருக்கும் இருக்காது, எல்லாருக்கும் அந்த குண்டலினி ஆற்றில் ஏறிடாது. அப்ப இந்த தகுதி, அதாவது இடநாடியும் வளநாடியும் ஒன்றிணைந்து இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி ஆற்றல் மேல் நோக்கி எழுகின்ற அந்த பக்குவத்தை உடைய ஆன்மாக்கள் தான் திருவாரூர் பிறத்தல். அப்ப அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? சிவத்தை தவிர வேறொன்றையும் எண்ணாத நிலை. சிவத்தை தவிர வேறு ஒன்றையும் எண்ணாத நிலை. அவர்கள் அறிந்தது அனைத்தும் எது மட்டும்தான்? சிவம் மட்டும்தான். அவங்களுடைய உணர்வும் சிவம்,
உணர்ச்சியும் சிவம், உணர்வும் சிவம், உணர்ச்சியும் சிவம், ரெண்டுமே அப்படிதான் இருக்கும். அவர்கள் உணர்ந்ததும் சிவமாக இருக்கும், அவர்கள் வெளிப்படுத்துகின்ற உணர்ச்சியும் சிவமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவத்தை உள்வாங்கி சிவத்தை வெளிப்படுத்துறாங்க. உணர்வுங்கிறது உள்வாங்கிறது, அதுதான் இடநாடி. உணர்ச்சிங்கிறது வெளிப்படுத்துவது, அதுதான் வளநாடி. அப்போ உள்ள போறதும் சிவம், வெளியே வர்றதும் சிவம். இப்போ நமக்கு அப்படி இல்லை. உள்ள போறது ஒன்றா இருக்குது, வெளியே வர்றது வேறொன்றா இருக்குது. அப்போ இந்த இரண்டும் ஒன்றாக மாறுகின்ற போது தான் அந்த உராய்வு ஏற்படும். அதுக்கு பேர் தான் திருவாரூர் பிறத்தல். அப்போ சிவத்தை வெளிப்படுத்துறாங்கன்னா என்ன அர்த்தம்? சிவம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? மங்களம், நன்மை இல்லையா? அப்போ எல்லாவற்றையுமே நன்மையாக பார்க்கக்கூடியவர்கள், எல்லா உயிர்களிடத்திலும் கருணையோடு இருப்பவர்கள், அவர்கள் தான் சிவத்தை வெளிப்படுத்துகின்ற ஆன்மாக்கள். என்ன சிவம் அப்படிதானே இருக்கான். எந்த உயிரையும் அவனுக்கு ஆனது ஆகாததுன்னு வேறுபடுத்துறது இல்லையே. சலமிலன் சங்கரன் இல்லையா? சலமிலன் ஓரவஞ்சனம் இல்லாதவன் அர்த்தம். எல்லாம் யாரா இருந்தாலும் சரி இல்லையா? அயோக்கியர்களுக்கும் அவன் என்ன பண்றான்? நல்லவன் தான் இல்லையா? இவன் அயோக்கியம் தானே, இவனுக்கு அருள் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணல? ஒதுக்கி வைக்கல இல்லையா? கடவுளே இல்லைன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கான் பத்தியா? அவனுக்கும் என்ன பண்றான்? அருள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அதனால தான் அவன் சலமிலன். அப்ப அவனையே சிந்தித்து அவனையே வெளிப்படுத்துகின்ற பக்குவத்தில் இருக்கிறவர்கள் தான், அவர்கள் தான் என்னது? திருவாரூர் பிறந்தார், திருவாரூர் பிறத்தல். இப்போ இந்த திருவாரூர் பிறத்தல் என்பதே இதற்கு முந்தின எத்தனையோ பிறவிகள்ல நாம செய்த தவம் தான் திருவாரூர் பிறக்கின்ற தவம். அதைத்தான் சேக்கிழார் சொல்றாரு இல்லையா? நம்முடைய தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் தவமுடையார், திருவாரூர் பிறக்கும் தவமுடையார். அப்ப இயல்பாகவே அவர் எங்க இருக்கிறாரு? சிவத்திலேயே திளைத்திருப்பவராக இருக்கிறார். அதனால்தான் திருவாரூர் பிறக்க முத்தி, திருவாரூர் பிறக்க முத்தி. திருவாரூர்ல பிறந்த எல்லாருக்கும் முத்தி கிடையாது. திருவாரூர்ல பிறந்தா எல்லாருக்கும் முத்தி கிடையாது. எல்லாருக்கும் முத்தி கொடுத்துருவாங்க. இருங்க, திருவாரூர் அது இப்படிதான் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா, திருவாரூர் பிறக்க முத்தி இல்லையா? ஒன்று திருவாரூர் பிறக்கிறதுக்கே ஒரு தவம் பண்ணி, அது வேற செய்தி. அந்த ஊர்ல பிறக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் தான், இல்லைன்னு சொல்லல. இல்ல அது வேற செய்தி. அது அங்க போனோம்னா பாடம் போயிடும். இப்போ அதாவது நாம நினைச்சோம்னா காசியில இறந்துட முடியாது. காசியில இறக்க முத்தின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது இறத்தல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, எங்க இருந்தாலும் பற்று நீங்காது. காசிக்கு போனா பற்று நீங்கணும், பற்று நீங்கணும். நீங்கனாதான் முத்தி இல்லையா? அப்ப காசி இறக்க முத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? காசியில செத்து போனா முத்தி இல்லை. புரியுதா? நாம காசிக்கு போனா எதனா ஒண்ணு விட்டுட்டு வரணும்னு சொல்றாங்களே, நாம எல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கணுக்கிறோம். புரியுதா? எதையனா ஒண்ணு விட்டு எதை விட்டு வந்துடுது? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்களை ஒன்றையாவது விட்டுட்டு வரணும்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நாம என்ன பண்ணோம்? அந்த ஆத்தியே நாசம் பண்ணிவிட்டு வந்துடுறோம். பிடிக்காத விட்டு வந்துடுறாங்களா? ஆமா, எனக்கு பாவக்காய் பிடிக்காது, நான் விட்டுட்டு வந்துடுவேன். அப்படிதானே? இதுக்கு பேர் நீ பற்று நீங்கிறது இல்லை. இதெல்லாம் சொல்றேனே, இந்த மாதிரி நாம தவறுதலா புரிஞ்சுக்கிட்டு நாம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே திருவாரூர் பிறக்க முத்தி என்பது இல்ல, இந்த இந்த இடநாடியும் வளநாடியும் ஒன்றிணைந்து குண்டலினி ஆற்றல் மேலே எழுகுதுன்னு சொன்னா அதுதான் முத்திக்கு வழி, அதான் முத்திக்கு வழி. இதைத்தான் திருவாரூரில் பிறக்க முத்தி என்று சொன்னார்கள். திருவாரூர் பிறத்தல் என்றாலும் இதுதான்.
அந்த இப்படிப்பட்ட பக்குவம் வாய்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் அடியேன் என்று திருவாரூர் பிறந்தார் எல்லாருக்கும் அடியேன். அது ஏன் சார் திருவாரூர் பிறந்தார்னு சொல்லி ஒரு கோடு வேர்டு வச்சாங்கன்னு சொன்னா, திருவாரூர் மூலத்தானம். திருவாரூர் என்னது? மூலத்தானம். புரியுதா? இதுவும் மூலாதாரம். இந்த மூலாதாரத்துக்கு என்னன்னு பேரு? மூலத்தானம் பேரு. ஆகவே இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய இந்த குண்டலினி ஆற்றல் மேலே எழுகின்ற அந்த நிலைக்கு திருவாரூர் பிறத்தல்னு பேரு. இது மூலத்தானங்கிறது பொதுவா எல்லா கருவறைக்கும் மூலத்தானம் சொல்லுவோம். எல்லா கருவறைக்கும் மூலத்தானம் சொல்லுவோம். புரியுதுங்களா? அதுக்கு அதனால அது மூலத்தானன்றது கிடையாது. புரியல? திருவாரூர்ல மூலத்தானம் சொல்றதுக்கு என்னன்னு சொன்னா, அது மண்ணு. இது மண்ணு. அந்த மண்ணு தான் தொடக்கம். நமக்கு மண்ணு தான் நமக்கு தொடக்கம். அதுதான் மூலாதாரம். நமக்கு மூல ஆதாரம் இது அதுதான். இந்த மூலாதாரம் கூட மண்ணு தான். நம்ம உடம்புல மூலாதாரம் சொல்றோமே, அது கூட மண்ணு தான். அங்கிருந்தா மேல ஒன்னொன்னா போயிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஆகவே அது மண் தளம் என்பதனாலையும் அது மூலாதார தளம் என்பதனாலையும் நாம திருவாரூர் மண் தளம், திருவாரூர் மூலத்தானம், திருமூலத்தானனே போற்றி போற்றி அப்படிதானே பாடுறாரு அப்பர் பெருமானு. புரியுதா? அப்போ இந்த மூலத்தானமாக இருக்கக்கூடிய இடத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடியவன் என்று பொருள். புரியுதுங்களா? அப்போ குண்டலினி யோகாங்கிறது எதுன்னு சொன்னா உள்ளபடியே சிவயோகம் தான். இதை தான் இதில் பேசினேன். இதில் இந்த குடியாத்தத்தில் தண்டி அடிகளை பற்றி பேசும்போது நம்ம மனவளக்கலை மன்றத்தில் இருந்த ஒரு அடியார் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் இவ்வளோ நாளாக வேற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோமேன்னு வந்தார். குண்டலினி எழும்புறதுன்னா இப்போ நாங்கள் வேற ஏதோ நினச்சிக்கிட்டு இருந்தோமே அப்படின்னாரு. இல்லைங்கய்யா, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் இது தான் உண்மை. புரியல? அப்போ இந்த நுட்பத்தையெல்லாம் நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னு சொன்னால் திருமூலர் அதை தெளிவாக சொல்றார். முறை முறை ஆய்ந்து முயன்றிலர் ஆகில் இறை யாருக்கும் இருக்க அரிது என்று பேசுகிறார். அப்போ முறையாக யோகம் பயிலுகின்ற போது, யோகம் முயலுகின்ற போது எப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்களோ அந்த சொல்லிய முறைகளை எல்லாம் முறையாக உணராது பயில முடியாது. உணர்ந்து பயில வேண்டும். இது உணராது பயின்ற என்ன ஆகும் தெரியுமா? நம்முடைய மகரிஷியினுடைய சீடர்கள் பல பேருக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. இந்த குண்டலினி யோகா பயிலுகின்ற போது இல்லையா, அப்ப இங்க அந்த உடல் உபாதைகளுக்கு ஆட்பட்டு இந்த ஆற்றில் மேலே ஏறி இறங்க முடியாமல் இல்லையா கோமா ஸ்டேஜுக்கு போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எங்க ஊருக்கு பக்கத்துல ரெண்டாடின்னு ஒரு ஊர் இருக்குது, ஷோலிங்கர் பக்கத்துல இல்லையா. அங்க ஒரு தலைமை ஆசிரியர், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், அவர் வள்ளலாறு வழியில ரொம்ப உரைப்போடு நிற்கிறவர். வள்ளலார் அன்பர் வள்ளலார் வழியில உரைப்போடு நின்று சிவ வழிபாட்டை கூட மறுக்கக்கூடியவர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அன்பர். அவர் இந்த மாதிரி இந்த குண்டலின் பயிற்சியில் ரொம்ப தாறுமாறாயிட்டு அங்கேருந்து ஆழியார்லேருந்து வரவழைச்சு தான் ஆளை மீட்டு எடுத்தாங்க. புரியுதுங்களா? அப்போது இது எல்லாம் என்னன்னு சொன்னால் செயற்கையாக முறை தெரியாமல் பயிலுகின்ற போது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். அதை தான் திருமூலர் சொல்றாரு, முறை ஆய்ந்து முயன்றிலர் ஆகில் இல்லையா. எப்படி பயில வேண்டும் என்ற முறை உணர்ந்து பயில வேண்டும். அப்படி பயிலவில்லை என்றால் இல்லையா இறை யாருக்கும் இருக்க அரிது அந்த முறைகளை வெளிப்படையாக
முறைப்பட அதாவது ஆராய்ந்து முறைப்படி செய்யலன்னு சொன்னா அந்த நிலையில ஒருவரும் என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னா இருக்க முடியாதுங்கிறார். ஒருவருக்கும் காலத்தை சிறிதும் வெல்லக்கூடிய ஆற்றல் வராது. எந்த முறையாக பயிலன்னு சொன்னா திருமூலர் சொல்லி இருப்பது போல முறையாக பயிலவில்லை என்று சொன்னால் காலத்தை வெல்லுகின்ற இந்த காயசித்தி பெறுகின்ற ஆற்றலை ஒருபோதும் பெற முடியாது, அவர்களுக்கு கைவராது என்று சொல்லுகிறார். அப்போ இந்த முறைகளை என்ன செய்யணும்? மறையது காரணம் மற்றொன்றும் இல்லை. இதை பெரியவங்க எல்லாம் ஏன் சார் மறைச்சி வச்சிருக்கிறாங்க? அவரு திருமூலர் சொல்றாரு மறையது காரணம். இதை பெரியோர்கள் உணர்த்தாமல் மறைத்து வைத்திருப்பதற்கு காரணம் மற்றொன்றும் இல்லை, வேற ஒரு காரணம் இல்லை. பறையறையாது பணிந்து முடியே, பறையறையாது பணிந்து முடியே. நான் யோகா பண்றேன்னு சொல்லி வாய் பறை அடித்து சுத்திக்கிட்டு இருந்தோன்னு சொன்னா வராது. திருமூலர் சொல்றாரு இதை பெரியவங்க ஏன் சார் இப்படி மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னா பக்குவம் இருக்கக்கூடியவர்கள் அந்த நாட்டம் இருந்துன்னு சொன்னா அந்த நாட்டத்தை உடைய ஆன்மாவுக்கு பெருமான் வழிகாட்டுவான், இங்க போன்னு சொல்லி காட்டுவான். அப்படி வழிகாட்ட வந்து அடைந்த குருவை பற்றி கொண்டு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா யோகத்துல பயிலுவாங்க. மற்றவர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா நான் யோகா படிக்கிறேன், நான் யோகா பண்றேன்னு சொல்லி வாய்ப்பறை அடித்து கொண்டிருப்பார்கள். அதை சொல்றார் பறை அறையாது பணிந்து முடியே என்று பேசுகிறார். இப்படி வாய்ப்பறை சாட்சி பெருமை கொள்ளாமல் விருப்பம் உடையவர்கள் தகுதி வாய்ந்தவர்களை அணுகி பணிந்து என்ன பண்ணணும்? முயன்று இந்த கருத்தை முடிக்க வேண்டும். பணிந்து முடியே என்று சொல்றார். அப்ப தகுதி வாய்ந்தவர்களுக்கு தக்காரை அணுக வேண்டும் என்ற நிலை எப்படி ஏற்படும் சொன்னா நீ ஒன்னும் சிரமப்பட வேணாம், பெருமானிடத்துல விண்ணப்பம் வச்சா போதும், அவன் என்ன பண்ணுவான்? கொண்டு வந்து காட்டிடுவான். புரியுதுங்களா? அதைத்தான் சொல்றாரு. இல்லைன்னா இப்ப திருமூலர் ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? போர்டு வச்செல்லாம் யோகா நடத்தக்கூடாதுன்னு அர்த்தம். இல்ல யோகா பயிற்சி மையம் சொல்லி பறை அறிவித்து என்ன பண்ணக்கூடாது? யோகா நடத்தக்கூடாது. யார் சொல்றாரு? திருமூலர் சொல்றாரு பறை அறையாது. இல்லையா? அவர் இந்த பக்கம் ஒரு படத்தை போட்டு இந்த பக்கம் ஒரு படத்தை போட்டு இந்த யோகா பயிற்சி மையனை போட்டு இப்படியெல்லாம் நாம் என்ன பண்ணக்கூடாது? யோகம் பயிலக்கூடாதுன்னு சொல்லி யார் சொல்றாரு? திருமூலர் சொல்றாரு. அப்படி பயின்றால் என்ன ஆகும் சொன்னா நாம எதை நோக்கி செய்கிறோமோ அந்த கருத்து முடியாதுங்கிறார். இறை யாருக்கும் இருத்தல் அரிதுன்ட்டாரு. அவர்களால் என்ன பண்ண முடியாது? கால அதீதனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை போன்று காலத்தை வெல்லுகின்ற ஆற்றல் பெற முடியாது என்று தெளிவாக சொல்லிட்டார். அதற்கு அடுத்த பாட்டுல